என்ன உங்களுக்கு? என்ன பைத்தியமா? என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டீங்களா? திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணணும்னு 2 லட்சம் ரூபாய் வேணும்னா நான் எங்க போறது? நான் என்ன பேங்கா வச்சுக்கிட்டு நடத்துறேன்? 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தா இருங்க, இல்லை என்றால் இருந்து போங்க. மகனே, உங்க அப்பா வெட்டி செலவுக்கு பணம் கேட்கலப்பா. அப்பா அவருக்கு டாக்டர் திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லனா உயிருக்கே ஆபத்துப்பா. அதனால தான் கேட்குறாரு. மகனே, பரவாயில்லப்பா. போன வாரம்தான் உன் மனைவிக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்கிற. ஆனா அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண 2 லட்சம் பணம் கேட்டா உனக்கு அது பாரமா தெரியுது. உனக்கு சின்ன வயசுல உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நானும் அம்மாவும் துடிச்சு போயிடுவோம். கொட்டுற மழையில உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவேன். சின்ன வயசுல உன்னால் நடக்க முடியாதுப்பா. டாக்டர் உன் காலை சரி பண்ணணும்னு சொன்னா நிறைய செலவு வரும்னு சொல்லுவார். அதுக்காக உங்க அம்மாவுடைய தங்க தாளிச்சியை நடமானம் வச்சு தான்ப்பா உன் காலை சரி பண்ணினேன். இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் கேட்குறேன். எங்களை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிற, அதுதான் உனக்கு சந்தோஷம்டா. நாங்கள் போகிறோம். மகனே, நீ நடக்க முடியாம இருக்கும்போது உன்னை தூக்கிக்கிட்டு நாங்க தூங்காம அலைஞ்சோம். இப்ப நாங்க நடக்க முடியாம இருக்கிற காலத்துல எங்களை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ற. சரிப்பா, நீயும் உன் மனைவியும் நல்லா இருங்க. நாங்க போறோம்.